நேற்று திருச்சி கிழக்கில் நம்ம சிஎம் சார் அவர்கள் பேசுனது பயங்கர வைரலாக இருந்து எல்லாருமே பேசியிருந்தாங்க. நம்மளுடைய பங்குக்கு இன்றைக்கி மதியத்தில் ஒரு வீடியோ போட்டோம். அதெல்லாம் அதில் முழுசாக பேச முடியல. அதில் பேச வேண்டிய விஷயம் வச்சு செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. அதில் மதியம் போட்ட வீடியோவில் என்னென்ன மிஸ் ஆச்சோ, என்னென்ன தவற விட்டோமோ, எங்கெங்கெல்லாம் அதை வச்சு செய்யாமல் விட்டு கடந்து போனோமோ அதை எல்லாத்தையும் இப்போ இந்த வீடியோவில் பிளாஸ்ட்டு சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. எல்லாத்துக்கும் இப்படி வழக்கம் சொல்லிக்கிட்டு நசன் பேசுற டைப்பும் நம்ம கிடையாது. உங்களுக்கே தெரியும், அதிகபட்சமா எல்லா மீட்டிங்ல 20 நிமிஷம்குள்ளதான் நான் பேசியிருக்கிறேன். ஆமாம், இல்லைன்னா மட்டும் நீங்கள் பேசி அப்படியே நாங்கள் அசந்து தான் போவோம் போங்க. இல்லை 20 நிமிஷத்துக்கு மேலே பேச விட்டாலும் அப்படி என்னத்தை நீங்கள் பேசி அறுத்துருவீங்க, என்னத்தை பேசி கிழிச்சிருவீங்கன்னு கேட்கணும்னு எனக்கு ஆசை தான். ஆனால் சிஎம் சார் மாண்புமிகு சிஎம் சார் ஆகிட்டார். அதனால் மரியாதை குறைவாக பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் யாரும் சிஎம் சார்ட்ட அப்படி கேட்கல, பேசலை. நீங்கள் யாராவது கேட்கணுன்னாக்கா தாராளமாக பொதுமக்கள் கேட்கலாம். நீங்கள் கமெண்ட்டில் போய் கேட்கலாம், அவரை டேக் பண்ணி கேட்கலாம். என்ன சிஎம் சார் 20 நிமிஷத்துக்கு மேலே நான் பேச மாட்டேன்னு சொன்னீங்களே, அப்படி என்னத்தை நீங்கள் பேசி அறுத்து தள்ளிவிடுவீங்க? உங்களுக்கு என்ன 20 நிமிஷம் மேலே பேசணும்? 20 நிமிஷம் இல்லை, 20 மணி நேரம் கொடுத்தாலும் அப்படி என்னத்தை பேசி கிழிச்சிருவீங்க நீங்கள்? ஒரே ஒரு வார்த்தை தானே எது கேட்டாலுமே, திமுக தான் காரணம். அதானே, இதுக்கு எதுக்கு 20 நிமிஷம்? இது 20 நிமிஷமே தேவையில்லையே, 20 செகண்டு கூட தேவையில்லை, 20 மைக்ரோ செகண்டே போதும். திமுக தான் காரணம் பாருங்கள், 1 செகண்ட் கூட ஆகலை. இதுக்கு நீங்கள் 20 நிமிஷம் எடுத்து அதிகம்னு நான் சொல்கிறேன். இதில் எங்கே பார்த்தாலும் நான் 20 நிமிஷம் தான் பேசுவேன், உங்களுக்கே திரும்ப அதிகமாக நேரம் எடுத்துக்க மாட்டேன். அப்படியே எடுத்து விட்டாலும் அப்படியே பேசி அசத்தி போட்டு தான் அடுத்த வேலை நீங்கள் பார்ப்பீங்க. என்ன சிஎம் சார், நீங்கள் போங்க சிஎம் சார். உங்களுக்காக உண்மையா உழைக்க வந்த இந்த விஜயா இல்ல இந்த விஜயோட ஆட்சி அமைஞ்சிட கூடாதுன்னு தடுக்க நினைச்ச ஸ்டாலின் சாரா? ரொம்ப பரிதாபமாச்சு இந்த இடம் பார்க்கும் பொழுது. ஏன்னா ஒரு சிஎம் சார், தமிழ்நாட்டினுடைய சிஎம் சார், என்ன தான் நமக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிறது தாண்டி நமக்கு அவர் தான் சிஎம். இப்படி போகிற இடமெல்லாம் மேடையை போட்டு கதறுன்னு கதறி கண்ணீர் விட்டு கதறி எழுதி எங்கே போனாலும் சிஎம் சாரு, சிஎம் சாரு, ஸ்டாலின் சாரு, ஸ்டாலின் சாரு, ஸ்டாலின் அங்கிள், ஸ்டாலின் நீங்கள் தான் காரணம், ஸ்டாலின் சார். எங்க ஸ்டாலின் இந்த எலெக்ஷனில் எம்எல்ஏவாக கூட அவர் ஜெயிக்கலை. இதுதான் நிதர்சனம், ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்போ எதிர்கட்சி தலைவரும் அவர் எதிர்கட்சி தலைவர் இல்லைங்க, அவர் எம்எல்ஏ கூட கிடையாது, அவர் சட்டமன்றத்தில் அவர் கிடையாது. ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத ஒரு ஆள் பார்த்து இந்த கதறினாங்க. யார் சார் கதறது? எனக்கு ஒன்றும் புரியலைங்க. எனக்கு ஒன்றுமே புரியலைங்க இதில் யார் கதறான்னு. 20 நிமிஷம் போட்டு ஸ்டாலின் சாரு, ஸ்டாலின் சாரு, ஸ்டாலின் சாரு பார்த்தோம்னாக்கா அவர் எம்எல்ஏவாக கூட கிடையாது. எம்எல்ஏவாக கூட இல்லாத ஒரு நபரை பார்த்து 20 நிமிஷம் கதறி இருக்குனாக்கா யார் கதறது, யார் பதறது? நான் சார் இவ்வளோ பயமாக பயப்படுவீங்க நீங்கள்? அதுவும் ஒரு சிஎம், நீங்கள் இந்த மாதிரிலாம் பதறக்கூடாது, பயப்படக்கூடாது. அவர் பாருங்கள், அவர் எம்எல்ஏவோட இல்லாமல் ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. நீங்கள் ஒருவேளை பேசணும்னாக்கா எதிர்கட்சி தலைவர் உதயநிதி இருக்கார், அவரை குறிப்பிட்டு தான் நீங்கள் பேசணும். எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களே அப்படின்னு பேசணும். அதை விட்டு போட்டு என்னக்கா ஸ்டாலின் சார், ஸ்டாலின் சார்னாக்கா அப்போ எந்த அளவுக்கு அந்த மனுஷன் உங்களை கதற விட்டுருப்பார் என்பதை மக்கள் கொஞ்சம் யோசித்து. அழுவாதீங்க சார், அழுவாதீங்க சார், கண்ணை தொடங்க சார், சும்மா அதுக்கிட்ட தான் அழுதுகிட்டு. இப்படிப்பட்ட நம்ம தெய்வங்களை, இப்படிப்பட்ட நம்ம மக்களை தற்குறின்றது பாருங்க இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் காஞ்சிபுரத்துல சொன்னதை தான் இங்க நான் திரும்பவும் ரிப்பீட் பண்றேன். எப்ப பார்த்தாலும் தற்குறின்னு சொன்னீங்களே, அவங்க தான் உங்களோட அரசியல் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி ஆக்கி இருக்கிறாங்க. அதாவது தற்குறின்னு சொல்கிறோமா, அதை பாருங்கள், மக்கள் உங்கள் எல்லாரையும் தற்குறின்னு சொல்லிட்டாங்க, அதனால் நான் உங்களை அறிவாளின்னு சொல்கிறேன், நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்கன்றாப்புல. பெரியார் பேசும்போது என்ன தெரியுமா சொல்லுவார்? வைப்பாட்டிக்கு பிறந்தவர்களே அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிப்பார் சில மீட்டிங்கில். இன்னும் கொச்சையாக சொல்லணும்னாக்கா அந்த கொச்சையான வார்த்தையை சொல்லியே ஆரம்பிப்பார். அப்போலாம் பெரியார் இப்படி சொல்லிட்டாரு பாருங்க, அதனால் நான் உங்களை அப்படி சொல்ல மாட்டேன், கேட்டாலா நான்லாம் உங்களை உயர் சாதின்னு தான் சொல்லுவேன், நான்லாம் உங்களை உங்களுக்கு உங்களுடைய சாதி பெருமையை பற்றி தான் பேசுவேன், அதனால் எல்லோரும் எங்கள் பின்னாடி வாங்கோ அப்படின்னு குருமூர்த்தி, மோகன் பாகவத் இவங்கெல்லாம் அப்படி தான் பேசுவாங்க. அப்போ குருமூர்த்தி, மோகன் பாகவத் பின்னாடி போயிடலாமா? அல்லது ஜாதி பெருமை பேசி எனக்கு ஒரு ஆண்ட பரம்பரை இருக்குது, எனக்கு ஒரு ஆண்ட பெருமை இருக்குது, எனக்கு ஒரு மன்னர் பரம்பரை இருக்குது, எனக்கு ஒரு மன்னர் வரலாறு இருக்குது, எனக்கு ஒரு மன்னர் வாள் இருக்குது, மன்னர் அது குதிரை இருக்குது, கிரீடம் இருக்குது அப்படின்னு ஒருத்தவன் சொல்லி நம்ப வைப்பான் பார்த்தீங்களா, அவன் பின்னாடி போயிடலாமா? இப்போ பெரியார் பின்னாடி போகிறதா, இந்த மாதிரி வாங்குகிற சூத்திர மக்களேன்னு சொல்கிற பெரியார் பின்னாடி நம்ம போகிறதா, அல்லது உன்னுடைய மன்னர் பெருமையை பேசுகிற அந்த மண்ணாங்கட்டி பின்னாடி போகிறதா? ஃப்ரெண்டில் எங்கே பின்னாடி போகிறதுன்னு நீங்கள் யோசிச்சுங்க. தற்குறின்னு சொல்கிறோம்னா எதுக்காக சொல்கிறோம்?
ஏன் சொல்கிறோம்? இந்த மக்கள் எல்லாரையும் சொல்கிறோமா? கிடையாது. விஜய் ஆதரிச்சு ஓட்டு போட்டு எல்லாரையும் தற்கொலைன்னு சொல்கிறது கிடையாது. சில பேர் அதில் மாற்றம் வேணும்னு சொல்லி யோசிச்சு ஓட்டு போட்டிருப்பாங்க. என்னப்பா அது ஒரு மாதிரி போரிங்காக இருக்குது, ஒரு மாற்றம் வந்து ஏதோ பேசுகிறாப்புல 2500ன்னு சொல்கிறாப்புல, 6 சிலிண்டர் சொல்கிறாப்புல, மாமா வரிசை, சித்தப்பன் வரிசை, தாத்தா வரிசை, பேத்தி வரிசைலாம் சொல்கிறாப்புல. அப்புறம் இதெல்லாம் இந்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேறினாக்கா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்பி அந்த வாக்குறுதிகளுக்காக ஓட்டு போட்டவங்க இருக்காங்களா, அவங்கள நாங்கள் தற்கூறின்னு சொல்லலை. அப்புறம் இந்த பேத்தி சொல்லி, பேரன் சொல்லி, பையன் சொல்லி, பொண்ணு சொல்லி ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொன்னாங்களா, அவங்களையும் நம்ம தற்கூறின்னு சொல்லலை. அவங்க எதுவுமே எனக்கு அவங்ககிட்ட ஒரு கேட்க வேண்டிய கேள்வி இருக்குது. இப்போ பேரன் பேத்தி பொண்ணு பையன் சொன்னான்னு சொல்லி நாங்கள் சரிங்க ஒரே ஒரு தடவை ஓட்டு என்ன பண்ணுறதுங்க, தொல்லை பண்ணுதுங்க, அதனால் ஓட்டு போட்டேன்னு சொல்கிறீங்களே. இதே பேரனும் பேத்தியும் வளர்ந்து வந்து அவங்க ஒரு வயசில் ஒரு படித்து வேலைக்கு போனதுக்கப்புறம் நான் வந்து இந்த பையனை காதலிக்கிறேன், எனக்கு திருமணம் பண்ணி வைங்க அப்படின்னு வேற ஒரு சாதியில் உள்ள ஒரு பையனையோ பொண்ணையோ கை காட்டினாக்கா சரிங்க நைட்டு முழுக்க பேரனை பேத்தியும் சொல்லுதுங்க. ஆனால் நம்ம அந்த சாதியிலே வளர்ந்துட்டோம், சொந்தக்காரவங்க அது இது சாதி சனம்னு. ஆனால் பாருங்கள் பேரன் பேத்தி சொல்லுது, அதுங்க ஆசைப்படுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த திருமணத்தை செஞ்சு வச்சுருவீங்களா வேற ஒரு சாதி பொண்ணோடையும் பையனோடையும்? அது அவங்களுடைய உரிமை, ஆக்சுவலாக அது அவங்களுடைய சுதந்திரம். அவங்க படித்து வேலைக்கு போனதுக்கப்புறம் தன்னுடைய இணை யாருன்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை ஒவ்வொரு உயிருக்கும் உண்டு. அப்போ அந்த உசுறு அப்படி கேட்குது, அந்த நபர் அப்படி கேட்குறாங்கனாக்கா அது அவங்களோட சுதந்திரம், அவங்களோட உரிமை. அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா எங்கே சுதந்திரம் கொடுக்கணுமோ, எங்கே அவங்களோட உரிமையில் தலையிடக்கூடாதோ அங்கெல்லாம் உரிமையில் தலையிட வேண்டியது. இது ஓட்டு போடுறதுங்கிறது உங்களுடைய உரிமை. பேரன் சொல்லியோ, பேத்தி சொல்லியோ, பையன் சொல்லியோ, பொண்ணு சொல்லியோ நீங்கள் ஓட்டு போடக்கூடாது. தலையாட்டிட்டு உங்களுக்கு யார் ஓட்டு போடணும்னு தோணுதோ அங்கே போய் நீங்கள் ஓட்டு போடணும். எங்கே நீங்கள் உங்கள் உரிமையை விட்டு கொடுக்கக்கூடாதோ அங்கே விட்டு கொடுத்துட்றீங்க, எங்கே அவங்க உரிமையை நீங்கள் கை வைக்கக்கூடாதோ அங்கே கொண்டு கை வைக்கிறீங்க. ஓட்டை என்ன இது? இது ஒரு மாதிரி ரொம்ப தப்பாக இல்லை, வயசு வருஷாவாக இருக்குல்ல, கொஞ்சம் மாற்றிக்கங்க, அதை அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ அவங்கள நம்ம அந்த பெருசுக்கு போய் ஓட்டு போட்டுச்சுல அவங்கள நம்ம தற்கொலைன்னு சொல்கிறோம். நம்ம யாரை தற்கொலைன்னு சொல்கிறோம்? இப்போ இந்த ஒரு வீடியோ ஒன்று ப்ளே ஆகுது பாருங்க, ஸ்கொயர் பாக்ஸில். ஃபர்ஸ்ட் பாத்தீங்களா, செம்ம இம்ப்ரஸ் ஆயிட்டேன். விஜய் கூட 2500 நான் கொடுக்குறேன். ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, மக்கள் பணத்துல இருந்து கொடுப்பேன்னு சொல்லல, ஏன் பணம், நான் ஏன் பணத்தை தரேன், மக்கள் பணம் எனக்கு தேவையே கிடையாது. இப்போ இந்த பாப்பா பேசுறதை கேட்டிருப்பீங்க. 2500 ரூபா தர்றேன்னு சிஎம் விஜய் அவர்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னதுங்கிறது அது ஒரு நலத்திட்டமாக சொன்னது. நலத்திட்டம் எப்போவுமே அரசாங்கத்தினுடைய காசை எடுத்து தான் மக்களுக்கு கொடுப்பாங்க. இது இந்த பாப்பா என்ன சொல்லுதுனாக்கா, மற்ற எல்லாரும் அரசாங்கத்தினுடைய காசை எடுத்து மக்களுக்கு கொடுக்குறதா சொன்னாங்க. ஆனால் எங்கள் அண்ணன் சொன்னது அவருடைய சொந்த காசு, அவருடைய சொந்த காசுன்னு எவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக அந்த தற்கொலை பேசுது பாருங்க. இப்போ அந்த பிள்ளைய தற்கொலைன்னு சொல்லலாமா வேண்டாமா? 2500 ரூபா மாதம் மாதம் அந்த உரிமை தொகை கொடுக்கறது விஜய் சொந்த காசு கொடுக்குறாருனாக்கா அவருக்கு சொத்து மதிப்பு எவ்வளோ? அஃபிடவிட்டில் தாக்கல் பண்ணியிருக்கிறதே 600-700 கோடி ரூபா தான். ரவுண்டாக 700 கோடி ரூபா வைங்க, ரவுண்டாக 700 கோடி ரூபா தன்னுடைய சொத்துன்னு அவர் அஃபிடவிட்டில் தாக்கல் பண்ணியிருக்காரு. அதை விட பயங்கரமான சொத்துக்கள் அவர்கிட்ட இருக்குங்கிறது வேறு. ஆனால் தாக்கல் பண்ணியிருக்கிறது 700 கோடி ரூபா. அப்போ 2500 ரூபா ஒரு பர்சனுக்கு உரிமை தொகை கொடுக்கணும்னாக்கா உரிமை தொகையில் பெனிஃபிஷரிஸ் எவ்வளோ தெரியுமா? 1,30,00,000 பேர் ரவுண்டாக வச்சுப்போம். 1,30,00,000 பேர் மாதம் 2500 தரணும்னாக்கா ஒரு மாதத்துக்கு 1,30,00,000 பேருக்கு 2500 ரூபா ஒரு பர்சன் தந்தோம்னாக்கா ஒரு மாதத்துக்கு மட்டும் 3,250 கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு தேவைப்படுது. அப்போ இவர் 700 கோடி ரூபாய் சொந்த பணமாக ஒட்டுமொத்த சொத்தாக வச்சுக்கிட்டு எப்படி 3,750 கோடிங்கிறது ஒரு மாதத்துக்கு மட்டும் நீங்கள் 5 வருஷத்துக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்க முடியும்? இந்த பாப்பா சொல்லுது பாருங்க, சொந்த காசு. இப்போ இந்த பாப்பாவை நம்ம தற்கொலைன்னு சொல்லலாமா வேண்டாமா? சரி, இந்த தற்கொலையை இப்போ தற்கொலைன்னு சொல்லலாம்ல, இப்போ தற்கொலை தானே இது. இப்போ இன்னொரு தற்கொலையை பார்க்குறீங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜூன் 1ங்க, இன்னில இருந்து எல்லா மகளிருக்கும் அரசு பேருந்துல எந்த பேருந்துல ஏறினாலும் ஃப்ரீயாவே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட விஜயன் அறிக்கை விட்டுருக்காரு. அதுவும் இல்லாம நம்மளோட நியூஸ் சேனலுங்க எல்லாம் நிறைய பேர் பாலிமர் நியூஸ், சன் நியூஸ் எல்லாம் ஃபேக்கா அவதூறு பரப்புறதுல ஃபர்ஸ்ட் இருப்பாங்க. நம்மளோட விஜயண்ணா கொடுத்த நல்ல விஷயம் எல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. அதே மாதிரி நம்மளோட பேஜ்ல சில நல்ல விஷயம் எல்லாம் நம்மளோட விஜயண்ணா சொன்னதெல்லாம் கண்டிப்பா மேலும் மேலும் வந்துட்டே இருக்கும். மறக்காம என்னோட ஐடியா ஃபாலோ பண்ணிட்டு நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு ஜூன் 1ல இருந்து நம்ம எல்லாருமே ஃப்ரீயா பயணிக்கலாம் அப்படிங்கிற அறிக்கை நம்மளோட அண்ணா கொடுத்திருக்காரு. அது இல்லாத எந்த அரசு பேருந்துல ஏறினாலும் ஃப்ரீயாவே ஜூன் 1 அதாவது நேத்திலேருந்து, இன்னைக்கு ஜூன் 2, ஜூன் 1 நேத்திலேருந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா பேருந்துகள்லையும் பெண்களுக்கு இலவசம் அப்படின்னு அண்ணா அறிவிச்சிட்டாருன்னு இந்த தற்கொலை சொல்லுது. அப்படி எந்த ஒரு அறிவிப்பும் வரல, இதுவரைக்கும் அப்படி ஒரு அறிவிப்பு வெளியிடப்படவே இல்லை. அப்போ அப்படி ஒரு அறிவிப்பு வெளிவந்ததுனாக்கா நேரம் மெயின் ஸ்ட்ரீம்ஸில் வந்திருக்கோம்,
எல்லா யூடியூப் சேனல் அதை பற்றி பேசியிருப்பாங்க, சோஷியல் மீடியாவில் வைரலாக இருக்கும், சிஎம்ஓ தமிழ்நாடுங்கிற ட்விட்டர் பேஜில் வந்திருக்கும், டிவிகே HQ அப்படிங்கிற அவங்களுடைய அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் வந்திருக்கும், இன்னும் பலருடைய அஃபிஷியல் பேஜில் வந்திருக்கும். அப்புறம் அந்த போக்குவரத்துறை மினிஸ்டர் இருக்காப்லையே, நம்ம எதாவது அந்த புல்லாக சாப்பிட்டு வருவாப்லையே, நீ தம்பி நீங்கள் புல்லாக சாப்பிட்ருக்கீங்க, நானும் புல்லாக சாப்பிடல, அந்த புல்லாக சாப்பிட்ருக்கவருடைய ட்விட்டர் பேஜில் இது வந்திருக்கும், ப்ரெஸ் மீட்லாம் பண்ணியிருப்பாங்க. அப்படி எதுவுமே இல்லாமல் இந்த பாப்பாவுக்கு மட்டும் எப்படி இந்த தகவல் தெரிஞ்சிச்சு? ஏன்னா விஜய் நேரடியாக கூப்பிட்டு பாப்பா நான் 1ஆம் தேதி போடுறேன், நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னு சொன்னாப்லையே அவங்ககிட்ட. அப்போ அப்படி ஒரு ஸ்கீமே இது வரைக்கும் அது இன்னும் கொண்டு வரப்படலை. ஏற்கனவே திமுக பிரிவில் தான் அந்த மகளிர் விடியல் பேருந்தில் மட்டும் வந்து பெண்களுக்கு தமிழ்நாடு முழுக்க நீங்கள் அந்த பேருந்தில் மட்டும் பயணம் செய்யும் பொழுது டிக்கெட் விலையில்லா டிக்கெட்டில் பயணம் செஞ்சுக்கலாம். அந்த திட்டம் தான் இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்குது. அப்போ ஸ்டாலின் தான் ஆண்டு கொண்டு இருக்கிறார். அதனால் தமிழ்நாடு முழுக்க ஒரு ஃப்ரீயாக பஸ்ஸு கொண்டு வரணும்னு சொன்னார்ல, அது இதுவரையும் கொண்டு வரல. இந்த தற்கொலை அப்புறம் அந்த ஃப்ரீன்னு சொல்லிட்டு வீடியோ கொடுத்து பாருங்க இந்த தற்கொலை. அப்போ இந்த தற்கொலையை தற்கொலைன்னு சொல்லலாமா வேண்டாமா? அம்பேத்கர் அவர்கள் வந்து நம்ம கொள்கை தலைவரா வந்து வச்சிருக்கோம். 5 தலைவர்களும் முக்கியமான தலைவர்களா வச்சிருக்கோம். இந்த நீங்க கூட கட் அவுட்ல வந்து சட்ட புத்தகத்தை விஜய் அவர்கள் கையில கொடுக்குற மாதிரி வச்சிருக்கோம். ஆமா, திருநெல்வேலியில் நடந்த ஆணவ படுகொலை குறித்து விஜய் அவர்கள் வந்து எங்கேயுமே பதிவு செய்யல, இரங்கல் தெரிவிக்கல, கண்டனம் தெரிவிக்கல. எதற்காக? கண்டிப்பா பதிவு தெரிவிச்சிருக்காங்க. சஸ்பென்ஸ். இப்போ இந்த பையன் தற்கொலை அப்படின்னு நான் எதுவும் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவன் பேசுனதுக்கு ஒரு சின்ன கிளிப்பு வந்துருக்கும், அதை பார்த்தாலே தெரியும் அவன் எவ்வளோ பெரிய தற்கொலைன்னு. இந்த மாதிரியான தற்கொலைகள் தான் எக்கச்சக்கமாக இந்த கட்சியை ஆதரிச்சுட்டு உள்ள கிடக்கு. அதனால் மாற்றம்னு சொன்னவங்கள நாங்கள் தற்கொலைன்னு சொல்லலை. அப்புறம் அந்த பேரம்பேத்தியோடைய பேச்சை கேட்டு அம்மா புள்ள பையனுடைய பேச்சை கேட்டு ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொன்ன அவங்கள நாங்கள் தற்கொலைன்னு சொல்லலை. ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த மாதிரியான குரூப்புகள் இருக்குல்ல, இப்போ பார்த்த 3 விட சாம்பிள் இதே மாதிரி தான் ஒட்டுமொத்த குரூப்பும் அங்கே கிடக்கு. இப்போ இந்த குரூப்புகளை தான் நம்ம தற்கொலைன்னு சொல்கிறோம். இப்போ இந்த குரூப்பை தற்கொலைன்னு சொல்லலாம்ல? எஸ். இப்போ அடுத்ததை பார்ப்போம். இந்த 200 யூனிட் மின்சாரம் கட்டணமில்லா மின்சாரம் அறிவிச்சோம். அதுல ஆல்ரெடி இருந்த 100 யூனிட் திமுக கொடுத்தது கிடையாது. மேடம் ஜெயலலிதா மேடம் இருந்தப்போ செஞ்சுட்டு போனது. மேடம் ஜெயலலிதா மேடம் இருக்க போது செஞ்சுட்டு போனது மேடம் ஜெயலலிதா மேடம். என்னக்கா அவர் ஏன் ஜெயலலிதா அவருடைய பேர் வரும்பொழுது டக்குன்னு மேலே கையை தூக்கி பொசிஷன் போயிட்டு மேடம் ஜெயலலிதா மேடம் மேடம் ஜெயலலிதா மேடம்னு ஏன் சொல்கிறாருன்னா, பிடிச்சிட்டாங்க. நேற்றுலேருந்து இந்த எங்கேயோ இதை பார்த்துருக்கோமேன்னு பார்த்தேன், பிடிச்சிட்டேன். நம்ம நாம் தமிழர் கட்சியில் ஒரு பாப்பா பேசிச்சு பாருங்க, அந்த இது அதில் மாதவம் செய்திடல் வந்ததான் மேடம் ஜெயலலிதா மேடம் மாத்தவம் செய்திடல் வேண்டும், மேடம் ஜெயலலிதா மேடம் மாத்தவம் செய்திடல் வேண்டும். ரைட்டா, நேற்றுலேருந்து மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டே கிடந்தது, இது எங்கேயோ நம்ம கேட்டிருக்கோமே அப்படின்னு. சரி, இப்போ என்னக்கா ஏன் ஜெயலலிதா அவர்கள் பேர் வரும் பொழுது ஜெயலலிதா மேடம் அப்படின்னு சொல்கிறாருன்னா, பழசெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா? ஸோ எல்லாருமே ஹோல் யூனிட்டே கொஞ்சம் ரொம்ப ஆடி போய் தான் இருக்கும், அதிர்ச்சியில் இருக்கும். இது வந்து நாங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். அவங்க கூடிய சீக்கிரம் எங்களை மீட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அம்மா அவர்கள் சரி, இந்த மாதிரி பல ஃப்ளாஷ்பேக்குகள் அவங்க பேரை சொல்லும் பொழுது அது கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிருக்கும் போல் இருக்கு. சரி, மேடம் இதை மட்டும் தான் செஞ்சுட்டு போனாங்களா? இல்லை, இன்னும் மேடம் செஞ்சது நிறைய இருக்குது. அதாவது அவங்க அந்த அம்மா செஞ்சது வந்து பார்த்திங்கன்னா கொடநாடு எஸ்டேட்னு ஒரு வழக்கு இருக்குது, அதில் அந்த அம்மா செஞ்சது நிறைய இருக்குது. அப்புறம் நம்ம சொத்து குவிப்பு வழக்கில் அந்த அம்மா செஞ்சது நிறைய இருக்குது. டான்சி ஊழல் வழக்கு அதில் அந்த அம்மா செஞ்சது நிறைய இருக்குது. அப்புறம் ப்ளசன்ட் ஸ்டே ஹோட்டல் கொடைக்கானலில் அதில் அந்த அம்மா செஞ்சது நிறைய இருக்குது. அப்புறம் என்னது பாலு ஜுவல்லர்ஸ்னு ஒரு ஆடு வரும், பாலு ஜுவல்லர்ஸ் அப்புறம் கொஞ்சம் வழக்கையாக இருப்பார்கள், வணக்கம் வச்சுட்டு வருவாப்பில். அவருடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக சோழியை முடிச்சு பண்ணது நம்ம அம்மா தான். இந்த மாதிரி அம்மா பண்ணது நிறைய இருக்குது. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கொஞ்சம் ஆசிட் அடித்தது, இந்த மாதிரி நிறைய இருக்குது அம்மா செஞ்சது. இந்த அம்மா இதை மட்டும் செய்யலை, இந்த மாதிரி நிறைய செஞ்சுருக்காங்க. அதில் திட்டமிட்ட கொள்ளைக்காரி அப்படிங்கிற தீர்ப்போட அந்த அம்மா ஊதுபத்தி உருட்டுறதுக்கான தீர்ப்பு வந்தது. இப்படி ஊழல்வாதி என்று நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்பட்ட ஒரு ஊழல் குற்றவாளி, ஊழல்வாதி, அப்புறம் திட்டமிட்ட கொள்ளைக்காரி அது மென்ஷன் பண்ணதுப்பா. இதுதான் நம்ம சொன்ன அம்மா. சரி, இப்போ அம்மான்னு சொல்கிறீல்ல, ஏன் அப்புறம் அம்மா உணவகத்தில் அந்த அம்மாவுடைய ஃபோட்டோ எடுத்து உன் ஃபோட்டோ அதுக்கு வச்சு நீ டிஎம்கே பீரியடு ஏடிஎம்கேல டிஎம்கேக்கு மாறினதுக்கு அப்புறமுமே அந்த அம்மா உணவகத்தில் வேறு யார் ஃபோட்டோவும் வைக்கல, ஜெயலலிதா ஃபோட்டோ தான் இருந்துச்சு. அவங்களுமே இந்த அம்மா உணவுங்கிற பேரையும் மாற்றலை. ஆக்சுவலாக ஏடிஎம்கேல டிஎம்கேக்கு வந்து பவர் மாறும் பொழுது, எலெக்ஷனில் டிஎம்கே ஜெயிக்கும் பொழுது ரிசல்ட் வந்த அன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஏரியாவில் ஒரு அம்மா உணவகத்தில் உள்ள ஒரு ஃப்ளெக்ஸை கிழிச்சாங்க, ஒரு டிஎம்கேக்கார் கிழிச்சார். அப்போ அது பயங்கர வைரலாகுது இந்த வீடியோ. அப்போ உடனடியாக அது பெரிய பேசு பொருளானுடைய மாசு அவர்கள் உடனடியாக அந்த இடத்துக்கு போகிறார். போயிட்டு
அவன் யார் அந்த தவறு செஞ்சாங்களோ அவங்கள நடவடிக்கை எடுக்கிறாரு, கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு அந்த ஃப்ளெக்ஸை திரும்ப ஒட்டுறாங்க, அதே இடத்துல இருந்த மாதிரி ஒட்டுறாங்க. ஒட்டிட்டு மறுநாள் புது ஃப்ளெக்ஸை அதே மாதிரி ஃப்ளெக்ஸை அடிச்சு கொண்டு வந்து வச்சிட்டாங்க. ஸோ இதை யாரும் கைவிட கிழிக்கக்கூடாது, இந்த அம்மா கூட திட்டம், அது அவங்க பேர்லாம் இயங்கும், அதை யாரும் கிழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இது திமுகவினுடைய நாகரிக அரசியல். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஜெயலலிதா மேடம் அம்மா அப்படின்லாம் பேசிட்டு அம்மா உணவகத்தில் அம்மாவுடைய ஃபோட்டோ எடுத்து உங்கள் ஃபோட்டோ வச்சிட்டிங்க. சரி, இப்போ மட்டும் இதுக்கு அம்மா ஜெயலலிதா மேடம், மேடமா ஜெயலலிதா மேடம், அது என்ன ஜெயலலிதா மேடம், ஜெயலலிதா ஆன்ட்டின்னு சொல்லுங்கள். சிஎம் அங்கிள் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அப்போ இப்போ சொல்லும்போது ஜெயலலிதா ஆன்ட்டி அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. இப்போ அடுத்தது என்ன பேசியிருக்கிறார், பிளாஸ்ட். ஸ்டாலின் சார் பதவி போன அந்த கடுப்புல அறிக்கையா விட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணீங்க உங்களுடைய ஆட்சியில? மக்கள் பணத்தை, டாஸ்மாக்ல இருந்து அடிச்ச அந்த பணத்தை, ஊழல் செஞ்ச அந்த ஃபைல க்ளோஸ் பண்றதுக்கு அலையா அலைஞ்சிங்க. ஆனா இந்த விஜய் மக்களுக்கு தொந்தரவா இருக்கிற அதே டாஸ்மாக க்ளோஸ் பண்ணா. அதில் 3 விஷயம் பேச வேண்டியது இருக்குது. ஒன்று வந்து டாஸ்மாகில் ஊழல் நடந்துச்சுன்னு அவர் அதில் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறார். அந்த ஊழலை மறைப்பதற்காக சிஎம் ஸ்டாலின் அவர்கள்லேருந்து அந்த துறையை சார்ந்தவர்கள்லாம் அந்த ஊழலை க்ளோஸ் பண்ணணும், மறைக்கணும்னு சொல்லிட்டு ஓடினாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ இவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. எல்லாமே தெரிஞ்சு எதுக்கு அமைதியாக இருந்தீங்க? உங்கள் கட்சியில் வழக்கறிஞர் அணி இருக்குல்ல, கூப்பிட்டு அந்த ஊழலின் மீது ஒரு வழக்கை நீங்கள் பதிவு செய்யலாமே, ஆதாரத்தை திரட்டி அவங்கள நீங்கள் உள்ள தள்ளலாமே. அப்போ ஒருவேளை இல்லைங்க, முன்னாடி நாங்கள் பவரில் இல்லை, அவங்க பவரில் இருந்தாங்க, அதை எதிர்த்து நாங்கள் எப்படிங்க செய்ய முடியும்னாக்க, இப்போ தான் நீங்கள் பவருக்கு வந்துட்டீங்களே ராஜா, இப்போ போய்ட்டு வழக்க போடுங்க, அந்த ஃபைல்ஸை திரும்ப தோண்டுங்க, எடுத்து புரட்டி முன்னும் பின்னையும் பாருங்கள். கணக்கு வழக்கில் பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளவு ஊழல்கள் நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். கேஸை ஃபைல் பண்ணி உள்ளே தள்ளுங்க பாஸு. அது எதுக்கு இவ்வளோதுக்கு லேட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா மக்கள் என்ன தெரியுமா நினைப்பாங்க, இவர் வந்து போகிற போக்கில் பொய் சொல்லிட்டு போகிறாப்புல, இவர் ஒரு அண்டை புழுகுரு, இவர் ஒரு ஆகாச புழுகிறவர், அப்போ ஒரு வாயிலேருந்து உண்மையே வராது, பொய்யை மட்டும்தான் பேசுவாப்புல, பிறகு ஒரு புழுகாண்டி போடுறதுன்னு நினச்சிருவாங்க. ரெண்டாவது, இந்த டாஸ்மாக்குகளை நாங்கள் க்ளோஸ் பண்ணோன்னு சொல்கிறால 717 கடைகளில் ஆக்சுவலாக உங்களுக்கு அப்புறம் நியூஸ் கார்டு ஒன்று வரும். அந்த நியூஸ் கார்டில் என்ன இருக்குன்னாக்கா 717 கடைகளையும் மூடலை. ஆர்டர் போட்டது 717, ஆனால் மூணுது பார்த்தீங்கன்னா 350லேருந்து 400 450 அவ்வளோதான் மூடினாங்க. அதுக்கு மேலே அப்போ பார்த்தீங்கன்னாக்கா பாதி கடை தான் மூடினாங்க, பாதி கடை மூடவே இல்லை. நீங்கள் சொன்ன 717லேயே உங்களால் முழுசாக மூட முடியல. அந்த 350 400 மூடினாங்கல்ல, அதுக்கு ஈக்குவலான்ட்டு வேறு FL2 பார் அதே நம்பரில் அல்லது அதற்கு கொஞ்சம் நெருங்கினாப்பில் உள்ள நம்பரில் FL2 பாரை ஓப்பன் பண்ணிட்டாங்க. FL2 பாருங்கிறது 11 to 11 நம்ம மதிய போட்ட வீடியோவில் ரொம்ப தெளிவாக பேசியிருந்தோம்னு நினைக்கிறேன். அதனால் இவர் கடைகளை க்ளோஸ் பண்ணிட்டோன்னு சொல்கிறது அப்பட்டமான பொய். சரி, இப்போ ஆட்சி உங்கள் கையில் வந்துருச்சு, நீங்கள் பேசாமல் மதுவிலக்கை கொண்டு வந்துடலாமே. அது எதுக்கு 717 கடை 300 350 கடை, எதுக்கு எத்தனை கடை, எதுக்கு அப்படி ஊற்றி கொடுத்து தான் நம்ம தமிழ்நாட்டை வளர்க்கணுமா? அப்போ ஊற்றி கொடுக்குறது நமக்கு தேவையில்ல, ஒரு அரசாங்கம் ஊற்றி கொடுக்கலாமா? அரசாங்கம்ல ப்ரைவேட்டுமே ஊற்றி கொடுக்கக்கூடாது, யார் ஊற்றி கொடுத்தாலும் ஊற்றி கொடுக்குறது தானே. நைஸாக இந்த டாஸ்மாகில் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய 10 ரூபாய்க்கு பாட்டில் 20 30 40 வாங்குறது அதிகமாக வைரல் இருக்கு இல்லையா? இதெல்லாம் காரணம் காமிச்சு இதை வந்து கவர்மெண்ட் நடத்தக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே பேட்டி கொடுத்துருக்குறாப்புல, யாரும் ஆதவர்ஜுனா தந்திக்கு பேட்டி கொடுக்கும் பொழுது ஒரு அரசாங்கம் ஊற்றி கொடுக்கக்கூடாது, ஒரு அரசாங்கம் சாராய கடையை நடத்தக்கூடாது அப்படின்னு பேசியிருக்காப்புல. அப்போ என்ன பண்ணுவாங்க, இதை அப்படியே டோட்டலாக ப்ரைவேட்டுக்கு மாற்றிடுவாங்க. ப்ரைவேட்டுக்கு மாற்றும் போது ஒரு 3-4 கம்பெனியை, பெரிய கம்பெனியாக அல்லது ஆதவர்ஜுனாவுடைய பினாமி கம்பெனியை போட்டு அந்த ஒட்டுமொத்தமான கான்ட்ராக்டையும் எடுத்துட்டாங்கனாக்கா செம்ம சில்லறையாக அள்ளிடலாம். இதுதான் அவங்களோட நோக்கம். கவர்மெண்ட்டில் இருக்கிற வரைக்கும் அவங்களால அதிகமாக அள்ள முடியாது, ப்ரைவேட்டுக்கு மாற்றினோம்னாக்கா எக்கச்சக்கமாக அள்ளிடலாம். அதுதான் இவங்களுடைய ஐடியா, கோர் ஐடியா தான், அதை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. வெயிட் அண்ட் சி. இதை வேணால் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த டைமிங்கை இது அப்படியே கட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. இது பிரைவேட்டுக்கு போகுதா இல்லையாங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள். விவசாயிகளோட அந்த கடனை தள்ளுபடி மேக்சிமம் இந்த 1 மந்த்ல என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சான். நீங்க தான் அந்த நிதி சம்பந்தமா இருக்கிற எல்லா கேட்டையும் லாக் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறீங்க. அதை சரி செய்ய வேணாமா? அதை ஒழுங்குபடுத்த வேணாமா? அந்த நிதி சம்பந்தமான எல்லா கேட்டையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்களா? அதனால தான் அந்த கேட்டை வந்து திரும்ப சரி செஞ்சு அது கேட்டை திறக்கிறதுக்கு தான் இந்த நீங்கள் பாக்ஸில் பார்க்குறீங்களா, இந்த நிதித்துறை அமைச்சர் அதை பாருங்கள், கேட்டை போட்டு எப்படி அடிக்கிறாரு பாருங்க. அதனால் அந்த நிதித்துறை சம்பந்தமான கேட்டை இந்த கேட்டை உடைக்கிறார்ல, இவர் தான் அந்த கேட்டை திறக்க முடியுங்கிறதுக்காக தான் இவரை ஸ்பெஷலாக அந்த நிதித்துறை அமைச்சராக நியமிச்சிருக்கிறாரு நம்ம பிளாஸ்ட். வட்டியை கொடுத்து வாங்குறவங்களாம் நிதித்துறை அமைச்சர், சரிங்களா? ஊரில் மிரட்டுறான் பாருங்க, அவனை தூக்கி வந்து மிரட்டுறது சம்மந்தமாக என்ன அமைச்சரோ அங்கே தூக்கி அங்கே போடுறது. அப்புறம் இவர் ஒரு பார்ப்பனர் சமூகமாக, அதாவது கோயில்களில் கொள்ளையடிக்கக்கூடிய
ஒரு கும்பல் அப்படிங்கிறதுனாலே தான் அவங்ககிட்டேருந்து கோயிலை மீட்பதற்கு ஏற்கனவே நீதி கட்சி வந்து அறநிலையத்துறை கொண்டு வந்தது. அப்படியா, அப்போ அந்த கும்பல் கையிலேயே கோயிலை கொண்டு போய் கொடு அப்படின்னு கொடுக்குறது. இப்படி நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காப்புல. அந்த மாதிரியான நிதித்துறையில் உள்ள கேட்டை திறக்கிறதுக்கு தான் அந்த கேட்டை எப்படி அடித்து திறந்தார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேட்டை திறக்கிறதுக்கு ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட்டில் வந்திருக்கிறவர் தான் நம்ம துரசிங்கம் மரிய வில்சன் அவருக்கு. ஐயோ ஆமாம், இவர் பொய் சொல்லி ஏமாத்துறதுலாம் வரல. நீங்கள் நம்பணும். நீங்கள் நம்பணும்னாக்க நம்பாதவர்கள் தமிழர்கள் இல்லை. அவர் என்னென்ன பொய் சொல்லியிருக்காரு, 200 யூனிட் நான் வந்த உடனேயே மாதம் 2 மாதத்துக்கு ஒரு தடவை கிடையாது, மாதம் நான் பில்லை மாற்றி 200 யூனிட் உங்களுக்கு ஃப்ரீ ஆக்கிடுவேன்னு சொன்னார். ஆக்கினாரா? அதே 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் பில்லு. அதுவும் 500 யூனிட்டுக்கு உள்ளவங்களுக்கு மட்டும்தான் 200 யூனிட் ஃப்ரீ. இது முதல் பொய். ரெண்டாவது விவசாய சம்மந்தப்பட்ட கடன். அந்த கடனை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். அடுத்தது பஸ்ஸு. நான் வந்தவுடனே கையெழுத்து தமிழ்நாடு முழுக்க உள்ள பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக எங்கு வேண்டுமானாலும் பயணம் செய்யலாம். இது என்னுடைய முதல் கையெழுத்து போட்டாப்லையா? போடல. இது எத்தனாவது பொய்? 3வது பொய். அடுத்ததாக 6 சிலிண்டர் கொடுத்தாப்லையா? கொடுக்கல. படிச்சுட்டு வேலையில்லா பட்டதாரிகள் வீட்டில் இருப்பாங்க, 4000 ரூபா கொடுப்போம், கொடுத்தாப்லையா? கொடுக்கல. இதே மாதிரி எக்கச்சக்கமான பொய்கள். வாயை திறந்தாலே பொய்யை மட்டும்தான் சொல்கிறாப்புல. கேட்டோம்னாங்க நான் பொய் சொல்கிறதுக்கு வரவே இல்லைன்னு ஒரு பொய்யை சொல்கிறாப்புல. கூடவே நிற்கிறதுக்காக மட்டும்தான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன். கூடவே நிற்கிறதுக்கு மட்டும் தான் அரசியலுக்கு வந்துருக்கீங்க. எங்கப்பா நிற்கிறேன்? நீ நான் தேடிக்கிட்டே இருக்கேன். கூட நிற்பேன்றீங்க. எங்கே நிற்கிறீங்கன்னே தெரியலையே. 10 வயசு ஒரு பாப்பாவை கோவை சூலூரில் கடத்திட்டு போய் கூட்டுப்பாலூரில் செஞ்சு கொலை செஞ்சு குளத்தில் வீசிட்டாங்க. அங்கே அந்த அம்மா உட்காந்து கதறுது. ஒட்டுமொத்த கோயம்புத்தூருமே களத்தில் இறங்கி அந்த போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகையிட்டு சாலையை முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணுறாங்க. அங்கே எங்கப்பா கூடவே நிற்கிறேன்னு சொன்னாரே, பார்த்தோம்னாக்கா அங்கே ஆளை காணும். எலெக்ஷன் அன்னைக்கு ஒரு 10 வயசுலையும் ஆர்கே நகரில் உன் கட்சியில் உள்ள பாம்பு தினேசுங்கிறவன் அந்த குழந்தைக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துட்டான். எங்கப்பா வந்து நிற்கிறேன்னு சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா காணும். அதே ஆர்கே நகரில் காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கு உன் கட்சியில் உள்ள கேசவன் ஸ்னேகாங்கிற 2 பேரும் பாலியல் தொந்தரவு, அவங்க கஞ்சா விற்கிறாங்க, ப்ளஸ் அவங்கள அடிக்கிறாங்க, அப்பப்போ ஃபிசிக்கலாக அட்டாக் பண்ணுறாங்க. எங்கப்பா வந்து நிற்கிறேன்னு சொன்னாரே காணுமேன்னு பார்த்தோம்னா காணும். நேற்று நாமக்கல்லில் உள்ள ஒரு ஊர், அந்த ஊர் பேர் மறந்துட்டு, அங்கே 3 வயது சிறுமிக்கும் 12 வயது சிறுமிக்கும் பாலியல் தொந்தரவு புகார் கொடுத்தாக்கா புகாரை சும்மா வாங்கிட்டு அனுப்பிட்டாங்களாம். அப்புறம் அந்த குமாரபாளையம் முழுக்க கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் இது சரியான கூட்டம், பல ஆயிரக்கணக்கான மக்கள். உண்மையிலேயே மக்களுக்கு நம்ம வாழ்த்து தெரிவிக்கிறோம். ஏன்னாக்கா அவங்க உஷாராயிட்டாங்க. இது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாத ஒரு கும்பல், ஒரு ரவுடி கும்பல், ஒரு பொறுக்கி கும்பல், ஒரு திருட்டு கும்பல் வந்து உட்காந்துருக்கு அட்மினிஸ்ட்ரேஷனில். அதனால இவங்க கிட்ட நம்ம புகார் கொடுத்துலாம் எதுவும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. நாமளே தான் எல்லாத்துக்கும் களத்தில் இறங்கணும்னு கோயம்புத்தூர் சூலூரில் எப்படி பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி அந்த நீதியை பெறுவதற்கு முயற்சி பண்ணி அரசாங்கத்தை பதில் சொல்ல வச்சாங்களோ, அதே மாதிரி குமாரபாளையத்தில் நேற்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி புகார் எடுக்க வச்சு எஃப்ஐஆர் போட வச்சு நடவடிக்கை எடுக்க வச்சுருக்காங்க. அப்போ என்னன்னாக்கா அமைச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இது எங்கேயோ கேட்டது மாதிரி இருக்குமே. சென்னையில் தண்ணி அந்த அணையில் ஃபுல்லாக இருக்கும் பொழுது அப்போ வந்து எல்லாம் கேட்டாங்க, ஜெயலலிதா இருக்கும் பொழுது அப்போ சொன்னாப்புல, யார் நம்ம நாஞ்சில் சம்பத் இந்த கட்சியில் இருக்காப்புல, அவர் தான் சொன்னாப்புல. அப்போ அந்த தண்ணி உள்ளே வந்து சென்னையே வந்து தண்ணியில் மிதந்துச்சு, நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அப்போ சொன்னாப்புல, யானைகள் நடக்கும்போது சில எறும்புகள் சாகத்தான் செய்யும் அப்படின்னாப்புல. அதுக்கு தான் இப்போ அலைஞ்சிட்டு இருக்காப்புல அங்கேயும் இங்கேயும். இதே மாதிரி பொறுப்பில்லாத பதில்கள். இதே மாதிரி பல இடங்களில் பல சிறுமிகள்லேருந்து பெண்கள்லேருந்து வேலைக்கு போகிற பெண்கள்லேருந்து காலேஜ் போகிற பெண்கள்லேருந்து வீட்டில் இருக்கிற கிழவிகள் வரைக்கும் பாலியல் தொந்தரவு. வந்து நிற்பார்னு சொன்னாரே, எங்கப்பான்னு பார்த்தாக்கா ஆளை காணும். சிங்கப்பெண் படை 2 வாரம் வெயிட் பண்ணுங்க, சிங்கப்பெண் படை வந்தோன்னே பாருங்கன்னாரு. சிங்கப்பெண் படையில் உள்ள ஒரு பெண் காவலருக்கே பாலியல் தொல்லை. எங்கப்பா எங்கேயோ வந்து நிற்கிறேன்னாப்பெல்லாம் ஆளை காணும். சரி, அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. கவலையப்படாதீங்க விவசாய பெருமக்களே, உங்களுக்கு தான் ஆப்பு. விவசாய பெருமக்களே என்னன்னா, அந்த விவசாய பெருமக்களே சொல்கிறாப்புல, அவர் இந்த விவசாய பெருமக்களுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னது என்னன்னாக்கா, நான் ஆட்சிக்கு வந்தால் விவசாய பெருமக்களுடைய அனைத்து கடன்களையும் விவசாய கடன்களையும் முழுமையாக நான் தள்ளுபடி செய்வேன்னு சொன்னாப்புல. இந்த பாக்ஸில் வேணா அவர் சொல்கிறாப்புல, நீங்கள் கேளுங்க. நிலமுள்ள விவசாயிகளுக்கு வேளாண் கூட்டுறவு சங்கங்களில் வாங்கிய பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். இப்படி சொன்னவர் இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, கடன் தள்ளுபடி பண்ணும் பொழுது சில பேருக்கு 5000 ரூபா தள்ளுபடி, சில பேருக்கு 10000 ரூபா தள்ளுபடி. அப்போ 5000 10000, சில பேருக்கு 15000 ரூபா தள்ளுபடினாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? விவசாய கடன் முழுமையாக தள்ளுபடின்னு வாக்குறுதி கொடுத்துட்டு இப்போ வரும்பொழுது 5000 தள்ளுபடி 10000 தள்ளுபடினாக்க இது இப்போ இது பொய் இல்லையா? அப்புறம் எதுக்கு முன்னாடி நீங்கள் அப்படி ஒரு வாக்குறுதியை கொடுத்தீங்க? இதில் என்ன தெரியுமா டைலாக் அடிப்பாப்புல,
நாங்கள் வந்து மற்றவர்கள் மாதிரி கிடையாது. எங்களால் என்ன செய்ய முடியுமோ நாங்கள் அதை மட்டும்தான் வாக்குறுதியாக கொடுப்போம். இதான் அவரே சொல்கிறாரு, கேளுங்க. அதை செய்வோம் இதை செய்வோம் இந்த பொய்யான வாக்குறுதிகள்லாம் எப்பவுமே கொடுக்க மாட்டோம். எது நடைக்கு சாத்தியமோ எது உண்மையோ அதை மட்டும்தான் கொடுப்போம். அப்போ என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும்தான் நாங்கள் வாக்குறுதியாக கொடுப்போம்னாக்கா, வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நீங்கள் பரிசீலித்து ஆய்வுகள் செஞ்சுட்டு இதை நம்மளால் செய்ய முடியுமா, ஓகே செய்ய முடியும். பஸ்ஸு கொடுக்க முடியுமா, முதல் கையெழுத்து போட முடியும். ஓகே, விவசாய கடன் தள்ளுபடி பண்ண முடியும். 6 சிலிண்டர் கொடுக்க முடியும். அப்புறம் 4000 ரூபா படித்து எல்லாமே கொடுக்க முடியும். எல்லாம் ஆய்வுகள் செஞ்சுட்டு தானேப்பா நீங்கள் வாக்குறுதி கொடுத்துருப்பீங்க. அப்புறம் ஏன்ப்பா வந்த உடனே தபார்னு பல்ட்டி அடிக்கிறீங்க? ஏன்னா விவசாய கடன் தள்ளுபடிக்கு 5000 10,000 சொல்லி ஏமாத்துனாங்கல்ல. இன்னைக்கு வரைக்கும் டெல்டா மாவட்டங்களில், கோயம்புத்தூர்களில் விவசாயத்தை முழுமையாக நம்பியிருக்கிற அனைத்து ஊர்கள்லையும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் போயிட்டு இருக்கு. காவல்துறை எப்படி தெரியுமா டீல் பண்ணுது? அவங்க லிட்டரலாக அடித்து ரோட்டில் தரதரன்னு எடுத்துகிட்டு போகிறாங்க விவசாயிகளை. இந்த ஊருக்கு போகிற விவசாயியை அடித்து தரதரன்னு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏங்க நீங்கள் வாக்குறுதி கொடுத்ததை ஏங்க பொய் சொல்லி எங்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கினீங்களே? அப்போ பொய் சொல்லி ஏமாற்றி எங்களுடைய ஓட்டை வாங்குறதுக்கு பேர் ஊழல் இல்லையா? அதுக்கு பேர் லஞ்சம் இல்லையா? அதுக்கு பேர் திருட்டுத்தனம் இல்லையா? அதுக்கு பேர் மொள்ளமாரித்தனம் இல்லையா? அதுக்கு பேர் முடிச்சவைக்குத்தனம் இல்லையா? அதுக்கு பேர் அயோக்கியத்தனம் இல்லையா? இதெல்லாம் செய்கிற ஒருத்தரை நாங்கள் எப்படிங்க முதல்வர்னு ஏற்றுக்க முடியும்? முதல்வருங்கிறவர் இப்படி பொய் சொல்லிட்டு மக்களை ஏமாத்துறவர் தான் முதல்வரா? எங்களை இப்படி ஏமாற்றி எங்கள் தலையில் முருகா வச்சுப்பிட்டீங்களே, நம்ம கருப்பன் படத்தில் வர்றது மாதிரின்னு சொல்லிட்டு அவங்க கடுப்பாகிறாங்க. இப்போ ஊரில் உள்ள விவசாயிகள் பூரா கருப்பனாக மாறுறாங்க. எல்லாம் ஊரில் கருப்பனாக மாறிட்டு பூரா குடும்பத்தோடு வந்து நடு ரோட்டில் உட்காந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதில் என்ன சிக்கல் அப்படின்னாக்கா, அவங்க முன்னாடி சொல்லும்போது நாங்கள் வந்தால் இதெல்லாம் அறுத்துருவோம் தள்ளிடுவோம்னு சொன்னாங்கல்ல, திரும்ப அந்த அறிக்கை கொடுத்தாங்கல்ல, அந்த அறிக்கையில் அதாவது இந்த கடன்கள் தள்ளுபடி செய்கிறோம் 5000 10,000 சொன்னாங்கல்ல, அதில் என்ன எழுதியிருக்காங்கனாக்கா, இந்திய ரிசர்வ் வங்கியின் 28/11/2025 தேதியிட்ட அரசு கடன் தள்ளுபடி திட்டங்களுக்கான மாதிரி செயல்பாட்டு நடைமுறைகளின்படி பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான முழு தொகையையும் அரசானது 45 முதல் 60 நாட்களுக்குள் முழுமையாக செலுத்த வேண்டும் என்ற வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு அரசின் இன்றைய நிதிநிலை மற்றும் நிதி ஆதாரங்கள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டும் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட்டுறவு வங்கிகளின் விவசாயிகளின் 1/5/2025 முதல் 28/2/2026 வரை பெற்ற பயிர்க்கடனை கீழ்கண்டவாறு தள்ளுபடி செய்கிறோம். அப்போ கீழ்கண்டவாறுனாக்கா என்ன? கீழ்கண்டவாறுனாக்கா அந்த கீழ்கண்டவாறுங்கிறது இந்த 5000 10,000 இருக்கு பாருங்க, 50,000 வரை உடன் தொகை முழுவதையும் வந்து 100% அப்படின்னு போட்டாலே மேலே வந்து 5000, சில பேருக்கு வந்து 20,000, சில பேருக்கு 15,000, சில பேருக்கு 10,000, சில பேருக்கு 5,000 அப்படிங்கிறத கீழ்கண்டவாறு. இது என்ன பிரச்சனைனாக்கா, இது ஆர்பிஐயினுடைய கைட்லைன்ஸ். ஸோ ஆர்பிஐ முன்னாடியே என்ன சொன்னிச்சுனாக்கா, ஏன் திமுக இந்த தேர்தல் வாக்குறுதியில் விவசாய கடன் தள்ளுபடிங்கிற வாக்குறுதியை ஏன் கொடுக்கலனாக்கா, ஆர்பிஐ கூப்பிட்டு ஊக்கடிச்சிட்டான். எலெக்ஷனுக்கு முன்னாடியே கூப்பிட்டு இந்த விவசாய கடன் தள்ளுபடின்னு சொன்னீங்கன்னாக்கா, அப்போ ஒட்டுமொத்த கடனும் தள்ளுபடி அல்லது என்ன ரேஷியோவில் கொடுக்குறீங்களோ அதை நீங்கள் சொல்கிறதுபடி நாங்கள் வந்து தள்ளுபடி பண்ணுறோம். பேங்க்லாம் ஆர்பிஐ கையில் இருக்கும். அப்போ நாங்கள் வந்து தள்ளுபடி பண்ணிடுறோம். தள்ளுபடி பண்ணுற அமௌண்ட்டு எவ்வளவோ அந்த அமௌண்ட்டை நாங்கள் எப்போ தள்ளுபடி பண்ணுறோமோ அந்த டேட்லேருந்து வித்தின் 45 to 60 days, மேக்ஸிமம் 2 months அதுக்குள்ளே இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை இந்த மொத்த தொகை எங்களுக்கு நீங்கள் திருப்பி தரணும் ஆர்பிஐக்கு. ஒருவேளை திருப்பி தரலனாக்கா அந்த 60 நாள் முடிஞ்சு 61வது நாள் யாராருக்கெல்லாம் லோன் கேன்சல்னு நாங்கள் உத்தரவு போட்டோமோ அந்த கேன்சலை வித்ட்ரா பண்ணிடுவோம். ஸோ அந்த கடன் தள்ளுபடிங்கிறது யாருக்குமே செல்லுபடி ஆகாது. நாங்கள் திரும்ப அதுக்கு அடுத்த நாள் வீட்டுக்கு ஆள் அனுப்பி நாங்கள் எப்படி வசூல் பண்ணுவோமோ அந்த முறையை கையாளுவோம் அப்படின்னு ஆர்பிஐ கொடுத்த கைட்லைன்ஸ். அப்போ அந்த கைட்லைன்ஸ் படி பார்த்தோம்னாக்கா அந்த கடன் தொகைங்கிறது இத்தனை 1000 கோடிகள் இருக்குது, அதை வாங்கிட்டு திருப்பி செலுத்துவது அப்படிங்கிறது தமிழக அரசால் முடியாது. அப்படிங்கிறதுனால திமுக வந்து அதை செய்ய முடியாதுங்கிறதுனால வாக்குறுதியில் கொடுக்கல. ஆனால் இவ்வளவு ஆய்வுகள் செஞ்சு தான் அவங்க கொடுக்கல. இந்த ஆய்வுகளை நானே பண்ணிட்டேன் எலெக்ஷனுக்கு முன்னாடி. எனக்கு திமுகனுடைய அறிக்கையில் அது வரலன்னொடனே நானே போய் கேட்டு இந்த தெளிவை பெற்றுக்கொண்டேன். அதுக்கப்புறம் ஆர்பிஐ சம்பந்தமாக ஒரு பொருளாதார நிபுணர் இருக்குன்னா அவர்கிட்ட போய் உட்காந்து என்னங்கன்னு சொல்லி கேட்டு அவருடைய ஒப்புதல் பேரில் தான் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். அவர் என்ன சொன்னாரோ அதை நான் அப்போ உங்கள்கிட்ட சொல்லிட்டும் இருக்கேன். அதனால தான் திமுக அதனுடைய வாக்குறுதியில் வந்து இந்த விவசாய கடன் தள்ளுபடிங்கிறது சேர்க்கவே இல்லை. ஆனால் நீங்கள் சேர்த்தீங்கல்ல, அப்போ சேர்க்கும் பொழுது இப்போ ஆர்பிஐ கிட்ட நீங்கள் கேட்கவே இல்லை. இப்போ நான் ஒரு யூடியூபர் போய் கேட்டேன் எலெக்ஷனுக்கு முன்னாடி, அப்போ நீங்கள் வாக்குறுதி போடும்போது ஏன் போய் கேட்கல? ஏன்னாக்கா மக்களை ஈஸியாக ஏமாத்திடலாங்க, ஈஸியாக பொய்யா சொல்லி ஏமாத்தலாம். 2500 ரூபா தர்றேன், 4000 ரூபா தர்றேன், பஸ்ஸு ஃப்ரீயாக தர்றேன், அது தர்றேன், இது தர்றேன், அடித்து காற்றுல பறக்க விட்டு திரும்ப போயிட்டு எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம், கஜாலா காலி பண்ணிட்டாங்க, இது திமுக தான் காரணம், ஸ்டாலின் சார் என்னை வாழ விட மாட்டேங்கிறாரு ஒன்று. அப்போ ஒரே ஒப்பாரியாக வச்சோம்னாக்க அந்த மக்கள் நம்பிடுவாங்க, ஈஸியாக ஏமாற்றலாம். மக்களை ஏமாத்தலாம் கண்டுபிடிச்சேன்.
ஈஸியாக மக்களை ஏமாற்றிடலாம். அப்போ எக்கச்சக்கமாக அடிச்சு விடுவோம். எவன் கேட்க போகிறான்? இந்த விவசாய கடன் ஒரு 5000 10,000 இதுக்கு RBIக்குள்ளே ஓகே இது அவ்வளோ இவ்வளோ மட்டும் இது பண்ணிவிடுங்க. விவசாய கடன் தள்ளுபடி நம்ம பெருசாக போஸ்ட் போட்டுக்கிட்டு விர்ச்சுவல் வாரியர்ஸ் வச்சுக்கிட்டு விவசாய கடன் தள்ளுபடி ஊர் முழுக்க தம்பட்டம் அடிச்சிருவோம். பஸ்ஸு ஃப்ரீயாக விட முடியாது விர்ச்சுவல் வாரியர்ஸ் சொல்லி ஜூன் 1 தமிழ்நாடு முழுக்க பஸ்ஸு ஃப்ரீன்னு சும்மா வீடியோ போட சொல்லுங்கள். ஆளுக்கு 5000 ஒரு வீடியோக்கு போட்டு விட சொல்லுங்கள். நம்ம வாக்குறுதியை இன்ஸ்டாவில் நிறைவேற்றின மாதிரி ஆகிடும். அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடும். ஆனால் நம்ம டேட்டாவை நம்ம ஒன்றும் நிறைவேற்றாத அப்படியே இருக்கோம். அப்போ மக்களை ஈஸியாக ஏமாத்திடலாங்கிற எண்ணத்தோடு செயல்படுறார். திரும்ப திரும்ப மக்களை ஏமாற்றி விடலாம் அப்படிங்கிற அவருடைய பாலிசி இருக்குது பாருங்கள். அழுது புலம்பி கிளம்பி வீடியோ போட்டு ஸ்டாலின் தான் காரணம், திமுக தான் காரணம், அப்புறம் கஜானாவில் காசு இல்லை அப்படி பாருங்கள். திரும்ப திரும்ப அதான் சொல்லுவாப்புல. அப்போ மக்களை யார் ஏமாளி என்று நினைக்கிறாரோ ஒரு தடவை ஏமாறலாம் மக்கள் அந்த வாக்குறுதிக்காக. ஒவ்வொரு முறையும் ஏமாற மாட்டாங்க ராஜா. நீ நினைக்கிறது ரொம்ப தவறு. வர்ற பை எலெக்ஷனில் பாருங்கள் மக்கள் ஏமாந்துட்டா இல்லையாங்களும் உங்களுக்கு அன்னைக்கு தெரியும். அடுத்து இந்த சட்டம் ஒழுங்கு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி திமுகவும் மாறி மாறி கூவுறீங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன். இந்த மாடல் அரசுன்னு சொல்றீங்களே அதுல என்ன செஞ்சு வச்சுட்டு போயிருக்கீங்க? ஒரு ஊரு விடாம ஒரு தெரு விடாம போதை பொருள் கலாச்சாரம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கொட்டி கிடக்குது. சரிப்பா, அந்த ஆர்கே நகரில் 2 பேர் கைதாக 2 பேர் அந்த ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணை சீண்டுதல் பண்ணுறாங்கன்னு சொல்லுவோம். உங்களுடைய கட்சியில் உள்ள பொறுப்பாளர்கள் கேசவன் ஸ்னேகா 2 பேரும் கஞ்சா விற்கிறவங்க, கஞ்சா புகைப்பழக்கம் உள்ளவங்க, கஞ்சா விற்கிறவங்க. அப்புறம் இன்றைக்கி சேலத்தில் மோப்பெருமாள் பாளையம் அதில் பிரேமா என்கிற பிரியா அந்த பிள்ளைய நீ கைது பண்ணியிருக்காங்க. அந்த பிள்ளை யாருனாக்கா டிவிக்கில் பொறுப்பாளர். அந்த பிள்ளை அது கஞ்சா வாங்கி ஊர் முழுக்க உள்ள ஸ்கூல் பசங்களுக்கு காலேஜ் பசங்களுக்கு விற்கிது. ஊர் முழுக்க திரண்டு போய் இந்த பிள்ளைகிட்ட ஏமா நீ கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்க, நாங்களாம் சாதாரண ஏழை குடும்பம், எங்கள் வீட்டு பிள்ளைகள்லாம் நீ இந்த கஞ்சா 50 100 விற்கிறன்ட்டு அவங்ககிட்ட வாங்கிட்டு போதுங்க, அதனால் எங்கள் வீட்டுக்கு தயவு செஞ்சு சின்ன பிள்ளைகளுக்கு விற்காத, வேறு கடாமடங்கள் ஒட்டுமொத்தம் ஊரே திரண்டு போய் இந்த அம்மாட்ட சொல்லிட்டு அப்புறம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அந்த அம்மா கேட்கல. அப்புறம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் இன்னும் கைது பண்ணல, நடவடிக்கை எடுக்கல. புகார் கொடுத்துருக்காங்க, நடவடிக்கை இல்லை. ஏன்னா கட்சி நிர்வாகி இந்த கோடம்பாக்கத்தில் கோயம்பேடில் உள்ள ஒரு பார் ஒரு ரெஸ்டோ பார் சென்னை கேட் வேணும் ஒரு ஒரு ரெஸ்டோ பார். அந்த ஓனர் பேர் பாலாஜி, டிவிக்கு பிரமுகர். அதில் 16 வயசு 17 வயசு 18 வயசு 19 வயசு சிறார்களுக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு கூட்டு கொண்டு போய் உள்ளே உட்கார வச்சு நல்லா போதையை ஊற்றி கொடுத்து என்னென்ன பண்ணானுங்கன்னு எவனுக்கு தெரியும். எல்லாம் எதோ வெளில வந்தால் நமக்கு தெரியும். அந்த ரெஸ்டோ பாருக்குள்ளே போனாக்க முழுக்க இருட்டாக தான் இருக்கும். அந்த புள்ள செத்து போச்சு, காரை ஏற்றி கொண்டுட்டாங்க. இப்போ இவர் யாருன்னாக்கா கட்சி பிரமுகர். இப்போ இதெல்லாம் யார் போதை என்ன திமுகவை சப்ளை பண்ணுதுங்க? உங்கள் ஆட்சியில் உள்ள டாஸ்மாக்லேருந்து போகுது. உங்கள் கட்சியில் உள்ள பிரமுகர் அந்த கடையை நடத்துகிறாரு. கஞ்சா விற்கிறது யார்? உங்கள் கட்சியில் உள்ள பிரமுகர். இங்கே கஞ்சா விற்கிறது யார்? உங்கள் கட்சியில் உள்ள பிரமுகர். நேற்று அங்கே வண்ணாரப்பேட்டில் தண்டாரப்பேட்டில் ஒரு பையனை வெட்டி கொண்டுட்டாங்க. அந்த வெட்டி கொன்னவங்களும் அதே டிவிகே கட்சி, செத்த பையனும் டிவிகே. அப்போ இந்த பையன் கஞ்சா விற்கிற டிவிக்கில் உள்ள பையனை தட்டி கேட்டிருக்கான், அதனால் பிடிச்சி வெட்டி விட்டாங்க. இப்போ யார் கஞ்சா விற்றது? உன் கட்சியில் உள்ளவங்க. அந்த அதில் நேராக சொல்கிறாங்க, அவங்க பாதிக்கப்பட்டவங்களே சொல்கிறாங்க. நேற்று முழுக்க ஆர்ப்பாட்டம் போராட்டம். இப்போ இதெல்லாம் யாருப்பா கஞ்சா வைக்கிறது? இப்போ ஊர் முழுக்க யார் கஞ்சா வைக்கிறது? ஊர் முழுக்க இந்த வேலைகளை யார் பார்க்குறது? எல்லாம் உங்கள் கட்சியில் உள்ள பொறுப்பாளர். கேட்டோம்னாக்கா நீங்கள் தான் திறந்து விட்டீங்க, நீங்கள் தான் இது பண்ணிட்டீங்க, நீங்கள் தான் அதை பண்ணிட்டீங்கன்னு பூரா திமுக தான். நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப கஷ்டப்படாதீங்க. இவ்வளோ தூரம் மெனக்கட்டு நீங்கள் பேசலாம் எடுத்துகிட்டு மேடை போட்டு ஏறி நின்று பேச வேண்டிய அவசியமே இல்லை. 20 நிமிஷம் சாராம்சத்தை நான் உங்களுக்கு அறிக்கையாக வெளியிட்டிருக்கேன். உங்கள் வேர் போட்டு அதை அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, ட்விட்டர் பேஜில் போட்டிருங்க. உங்களுக்கு வேணால் ஃபுல் ஸ்க்ரீனில் இப்போ ஷோ ஆகும் பாருங்கள். இதை என்ன பண்ணுற, காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இதை எப்போ வேணாலும் இதை மட்டும் அப்படியே தூக்கி உங்களோட ட்விட்டர் பேஜில் போட்டுருங்க. ஒன்றுமில்ல, எதை கேட்டாலும் இல்லை திமுக தான் காரணம் சொல்ல போகிறீங்க. யாராவது அதை நம்ம அறிக்கையில் தான் போட்டிருக்கோம். அனுப்புனர் சிஎம் சார் தமிழ்நாடு, பெறுநர் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாடு, பொருள் திமுக தான் காரணம், இப்படிக்கு சிஎம் சார் தமிழ்நாடு. இவ்வளோ தானாங்க. அதை நாங்கள் அறிக்கையாக ரெடி பண்ணிட்டோம். அதை நீங்கள் இனிமேல் போட்டு பயன்பெறுங்கள். வேஸ்டாகி பேசி எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. நம்ம மக்களுக்காக இவ்வளோ வேலை பார்க்குறோம். ஆனால் இவங்க அதையெல்லாம் விட்டுட்டு குதிரை பேரம் பண்ணுறாரு, அது பண்ணுறாரு, இது பண்ணுறாருன்னு சொல்லிட்டு தப்பா கதையெல்லாம் அடிச்சு விட்டுக்கிட்டு. கதையை அடிச்சு விட்றாங்களா குதிரை பேரம் பண்ணுறாங்கன்ட்டு? அப்போ பாருங்கள், குதிரை பேரம் நடக்கலைங்க, பொய்யா சொல்லியிருக்காங்க. பாருங்க, இந்த நியூஸ் சேனல்ஸ் முழுக்க ஏதோ சிவி சண்முகம் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சோஃபா அனுப்புனது மாதிரி ஒரு வீடியோ காட்சி, சித்தரிக்கப்பட்ட காட்சியை போட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ இவருங்க எந்த கட்சி ஆஃபீஸுக்கு போனாலுமே அதுக்கு முன்னாடி ஒரு சோஃபா 2 சோஃபா போயிடும். அதுக்கப்புறம் தான் இவங்க போவாங்க. இதெல்லாம் பாருங்கள், ஏஐ காட்சிகளாக தயாரிக்கப்பட்டு சித்தரிக்கப்பட்டிருக்கு. நமக்கு தெரியாமல் அது உண்மைன்னு நம்பிட்டோம். நீங்கள் பார்க்கும்பொழுது ஸ்கொயர் பாக்ஸ்லேயே சிவி சண்முகம் வீட்டுக்கு போன சோஃபா பாக்ஸை பார்த்துருப்பீங்க. அந்த சோஃபாவை அதுக்கப்புறம் தான் ஆதவரிச்சு நாங்கள் போனாப்புல.
இதெல்லாம் ஏஐ சித்தரிக்கப்பட்ட காட்சிகளா? ஏஐ வீடியோ போட்டு ஏமாத்திருக்காங்க பாருங்க நம்மள. ச்சே, இது போய் நம்ம குதிரை பாருங்க நம்பிட்டோம் பாருங்க. கால கொடுமை. நல்ல வேலை அண்ணன் சொன்னாப்புல, அதனால நம்ம தெரிஞ்சிருக்காது இதெல்லாம். திருட்டுத்தனமா யாருக்கும் தெரியாம ஒரு ஓரமா மூலையில உட்கார்ந்துட்டு பேரம் பேசி கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைச்சு கொள்ளையடிக்க திட்டம் போட்டாங்க. அது ஏன் தெரியுமா? உங்களோட இந்த டிவிக்கு ஆட்சி அமைஞ்சா அவங்க பொழப்பே போயிடும். அந்த கொள்ளையடிக்கிறது, லஞ்சம், ஊழல் எல்லாமே கத்தம். அதான் இந்த காரணம். ஐயோ, இது வேறையா? ஒன்றுமில்ல, இந்த அறநிலைத்துறையில் திருச்செந்தூர் கோயிலுக்கு இவர் போனாப்புல, அந்த அறநிலைத்துறை அமைச்சர் தம்பி ரமேஷ் போனாப்புல. போகும்பொழுது அங்கே உள்ள பார்ப்பனர்கள் அவருக்கு 4000 ரூபா கொடு, ஸ்பெஷல் தரிசனம் கொண்டு நிப்பாட்ட வைக்கிறேன்னா அவரோட சொந்தக்காரர் தான் 4000 ரூபா அவர்கிட்ட கேட்டிருக்காப்புல. இது பேர் லஞ்சம் இல்லைங்களா? இதுக்கு பேர் என்ன? எல்லா டாஸ்மாக் கடையிலையுமே பாட்டிலுக்கு 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா, 40 ரூபா எல்லா கடையிலையுமே விற்கிறாங்க. குறிப்பாக FL2 பார் அதிகப்படுத்திட்டாங்க. அங்கெல்லாம் பாட்டிலுக்கு 40 ரூபா. ஏற்கனவே கவர்மெண்ட் பாட்டில் 10 ரூபா, இப்போ 40 ரூபா FL2 பாரில். எல்லா கடையிலுமே பாட்டில் எக்ஸ்ட்ரா 10, 20, 30, 40 வாங்கிட்டு தான் இருக்காங்க. லஞ்ச லாவண்யங்கள். ஏங்க ஸ்கூலில் மாணவிகள் டிசி வாங்குறதுக்கு 350 ரூபா ஒருத்தர் வாங்கினா, அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. சேர்க்கை சேர்றதுக்கு இப்போ 250 ரூபா ஒருத்தர் வாங்கிட்டு இருக்காரு. அந்த வீடியோ 2 நாளைக்கு முன்னாடி வைரல். தம்பி, அந்த வீடியோலாம் கொஞ்சம் கரெக்டாக போட்டிருக்கோம் எடிட்ரு. அந்த வீடியோலாம் பேசும்போது ஸ்கொயர் பாக்ஸில் போட்டுருங்க. ஆமாம், அப்படி இல்லைனாங்க நம்ம ஏதோ போய் சொல்கிறோன்னு நினச்சிப்பாங்க. நோட் பண்ணி வச்சு போட்டுருங்க கரெக்டாக. இவ்வளோ வச்சுக்கிட்டு நாங்கள் லஞ்சத்தை ஒழிச்சு விட்டோம், லஞ்சத்தை நாங்கள் மறைச்சு விட்டோம். என்ன பாசு நீங்கள்? அடுத்து ஸ்டாலின் சார் வந்துட்டாப்ல. திமுக வந்து இப்போ தீய சக்தி மட்டும் இல்ல, மக்களை விட்டு ரொம்ப தூரமா போன தூர சக்தி. இது தூர புலி, ஓர சக்தி, ஓரப்புலி, ஓரசக்தி, ஓரப்புலி, பாரசக்தி. எது பாரப்புலியா? என்னண்ணா இதெல்லாம் ரைமிங்கா? தூர சக்தி ஓகே, தூரமாக போச்சு. ஓர சக்தி சரி, ஓரமாக போச்சு. அப்புறம் கோர சக்தினா கூட சரி, கோரமாக ஒரு இமேஜின் பண்ணிக்கலாம். அது என்ன பாரசக்தி? எனக்கு புரியல. அது என்ன பாரசக்தினா? பாறைனா ஸ்ட்ராங் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம்னே. அது அவங்களை பெருமைப்படுத்தக்கூடிய வார்த்தை. ஒரு மாதிரி பாறை ஆகிட்டாங்க, ஸ்ட்ராங் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம்ல. ராக்கு தானே பாறைனாக்கா, மவுண்டெயின் ராக்கு. அதனாங்க இப்போ வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டான்னு அர்த்தம். என்ன இது கோர தூர பாரா ஓரம்? என்ன கருமா ரைமிங்காக எதையாவது சொல்லக்கூடாது. அப்புறம் நான் வந்து மாண்புமிகு அமைச்சர்னு நானும் ரொம்ப எவ்வளோ நாளும் கண்ட்ரோல் பண்ணிருக்கிறது. நீங்க எப்போ இந்த தீந்து போன சக்தியோட நீங்க கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சீங்களோ, அப்பவே இந்த திமுக மறந்துட்டாப்ல. ஒழுங்கா அங்கே மனப்பாடம் பண்ண மாட்டாப்புல. எனக்கு அந்த லைன் எடுக்கும்போது தெரிஞ்சிச்சு, மறந்துட்டாப்புல. ஒரு லைனாக ஃபார்ம் பண்ணி எடுத்து வந்துட்டு இருக்காப்புல. இடையில வந்து நின்றுட்டாப்புல. நெக்ஸ்ட் டைம் வரும்போது இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பத்தலை ப்ரோ, நல்ல ப்ரிப்பரேஷனோட வாங்க. அப்புறம் எங்கள் இன்னும் ஆராசை வேற போட்டு பொழப்பொழுன்னு பண்ணிட்டுருக்காப்புல போல. பார்த்தா அதுக்கு எங்கள் ஐயா ஆர்எஸ் பாரதி வேறு சேர்ந்துருக்காப்புல. அதுக்கு வேறு நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ போடணும். இதில் பேசுனதுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கவுண்டர் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். இவங்க ஆர்எஸ் பாரதி எனக்கா அவங்களே ரோஸ்ட்டு தான் பண்ணுவாங்க. நாம் தனியாக எடுத்து ரோஸ்ட் பண்ண போகணும்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்த்துட்டு திரும்ப பரவாயில்ல ஒரு ரியாக்ஷன் வீடியோ போடுவோம். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். நாளைக்கு அந்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.